ஒரு ஆட்சி அமைகின்ற போது அந்த ஆட்சிக்கு உறுதுணையாக இருப்பதற்கு தான் இன்றைக்கு மேகதாட்டு பிரச்சனையிலே நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் வரவேற்றிருக்கின்றார். நல்லவைகளை வரவேற்போம், அல்லவைகளை சுட்டிக்காட்ட வேண்டும். இதுதான் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியின் கடமை. உங்களுக்கும் எங்களுக்குமான வாக்கு வித்தியாசம் 17 லட்சம் தான். மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள் சற்று முன் பேசிய திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் கூறுகையில் தமிழக வெற்றி கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் 17 லட்சம் வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம் என்று குறிப்பிட்டார். எந்த சூழ்நிலையில் அந்த வாக்கு வித்தியாசம் என்பதை மக்கள் அறிவர். தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்று பெற்ற வாக்குகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் பல கட்சி கூட்டணிகள் உடன் பெற்ற வாக்குகளையும் ஒப்பிடுவது மிக மிக பொருத்தமாக இருக்காது. நாங்கள் பெருமையுடன் சொல்வோம், எங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு வாக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்காக மட்டும், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக விழுந்த வாக்குகள் தான். பல கட்சி கூட்டணிகளுடன் தேர்தலில் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த வாக்குகள் கூட்டணி கட்சிகளுக்காகவும் விழுந்த வாக்குகள் என்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்ன கருத்துக்கள் சரிதான். நீங்கள் தனியாக நின்ற பெற்று வாக்குகள், ஆனால் வரும் காலத்திலும் நாங்கள் தனியாக நிற்போம், தனியாக வாக்குகளை பெறுவோம் என்று நீங்கள் சொல்ல தயாரா? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எந்த ஒரு கட்சியும் தமிழ்நாடு வரலாற்றில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்னதில்லை, சொன்னதை செய்ததில்லை. முதல் மாநாட்டில் சொன்னதை இந்த நேரத்தில் செய்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். அதே போல மக்கள் வழங்கிய தீர்ப்பை எப்போதும் யாரும் எந்த காரணத்திற்காகவும் சிறுமைப்படுத்தி பேசக்கூடாது. தனி ஒரு கட்சியாக இந்த சட்டமன்றத்திலே மற்ற தோழமை கட்சிகளை விட, மற்ற அரசியல் கட்சிகளை விட மிக மிக பெரிய வாக்கை மக்கள் வாரி வழங்கி தமிழக வெற்றி கழகம் இன்றைய தினம் இந்த ஆட்சியை அமைத்திருக்கிறது. எனவே எங்களுக்கு எதிராக பேசுவதாக நினைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக யாரும் பேசுவதை பேரவைத் தலைவர் அனுமதிக்க கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆளுநர் மாளிகை என்பது அவருக்கு கட்டுப்பட்டது, உயர்நீதிமன்றம் என்பது நீதிபதிக்கு கட்டுப்பட்டது. இந்த அவை என்பது முழு அதிகாரம் படைத்தது உங்களுடைய கட்டுப்பட்டது. ஆளுநராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக வந்தாலும் சரி, இந்த அரங்கத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கட்டுப்பட்டது. நீங்கள் எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவு. இதுதான் காலகாலமாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அவர்கள் எது ஒரு குற்றச்சாட்டும் சொல்லவில்லை. அவர் உங்களை கன்சிடர் பண்ண ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். நடந்து முடிந்தது நல்லதாக நடந்திருக்கிறது. நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு டெய்லர் ஹிட் அடிக்கணும்னா அதில் ரொம்ப கிறிஸ்பாக இருக்கணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ் திரையுலகில் இருந்து திரைப்படங்களை விடுத்து மக்கள் பணிக்காக அரசியலுக்கு வந்து விட்டார். ஆனால் அரசியலிலே இருந்த அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் எடிட்டிங் என்கிறார், ட்ரெய்லர் என்கிறார். அட்லியை குறித்து பேசிய போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. இந்த சட்டமன்றத்திற்கும் அன்பு சகோதரர் இயக்குனர் அட்லி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? அதே போல அவர்கள் சொன்னதை, ஜனநாயகத்தினுடைய பெரிய பலமே எதிர்க்கட்சி தான். அவர்களினுடைய ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள், அவர்களினுடைய அறிவுரைகள், அவர்களினுடைய எதிர்ப்பு என்பது நமக்கு ஒரு வலிமையை சேர்க்கும், ஒரு பலத்தை கொடுக்கும். அதே சமயம் விதானவாதமாக சில விஷயங்களை திரித்து அதனுடைய உண்மைத்தன்மை புரிந்த பின்பும் அதை வம்பிற்காக பேசுவது என்பது எப்படி சரியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் குறிப்பிட்டார், காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் என்றார். இந்த சட்டமன்றத்தை பாருங்கள், காலங்கள் மாறிவிட்டது, காட்சி மாறிவிட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் சொன்னதை போல நான் ரசித்து கேட்டேன் அந்த வரியை. அன்றும் இன்றும் என்றும் தமிழ்நாட்டு மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு குணம் இருக்கிறது. மாநில உரிமை, தமிழ் மொழி எங்கள் உயிருக்கு மேல், தமிழெங்கள் பேச்சு, தமிழெங்கள் மூச்சு, தமிழ்தான் எங்களினுடைய ஒரே பிரதான உயிர் இலக்கு. நேற்றும்
முதலில் எது பாடப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயம் வந்தபோது தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசின் சுற்றறிக்கையை மீறி தமிழ்த்தாய் வாழ்த்தைக்கு முதலிடம் கொடுத்தோம், என்றும் அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லி நம்முடைய சட்டமன்றத்தில் மேகதாது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை பேசி ஆக்கப்பூர்வமாக இதை டேக்கிங் ஃபார்வர்ட் அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். மீண்டும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்குள் இந்த வார்த்தை விளையாட்டை பேசிக்கொள்வதை விடுத்து ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.